தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தந்தை இறந்த சோகத்துடன் தேர்வு எழுதிய மாணவி ஜெயகிருத்திகா நல்ல மதிப்பெண்ணுடன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பாண்டியன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே உள்ள கோயில்பாறை கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமார் கிருஷ்ணசெல்வி தம்பதிக்கு ஒரே ஒரு மகள் ஜெயகிருத்திகான்னு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணசெல்வின்றவங்க இறந்துட்டாங்க. அதாவது ஜெயகிருத்தியாவோட அம்மா இறந்த நிலையில் வந்து தனது தந்தை மற்றும் தாத்தா பாட்டி உறவினர்கள் தான் வந்து ஜெயகிருத்திகாவை வளர்த்து வந்தாங்க. ஜெயகிருத்திகா வந்து கடமலைக்குன்றில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தாங்க. கடந்த கல்வியாண்டில் கடந்த மார்ச் மாதத்தில் நடந்த பொதுத் தேர்வில் வந்து அவங்க வந்து பரீட்சை எழுத போய்கிட்டு இருக்கும்போது அறிவியல் பரீட்சை எழுதுகிற நாளில் வந்து அன்னைக்கு காலையில் வந்து ஜெயகிருத்தியாவோட அப்பா செந்தில்குமார் திடீர்னு உடல்நலக்குறைவால் வந்து இறந்துடுறாரு. அப்பா இறந்த துக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு அப்பாவோட ஆசை நிறைவேற்றணுன்றதுக்காக வந்து அவங்க வந்து பரீட்சை எழுதி அன்றைக்கி வந்து பிற்பகலில் வந்து அப்பாவோட இறுதி சடங்குகளை கலந்துக்கிட்டாங்க. இந்த சம்பவம் வந்து அப்பகுதி மக்களிடையே சோகத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. இதில் வந்து ஜெயகிருத்திகா வந்து 500க்கு 458 மார்க் எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அப்பா இறந்த நாளில் எழுதிய அறிவியல் பரீட்சையில் மட்டும் 91 மார்க் எடுத்திருக்காங்க. இது குறித்து ஜெயகிருத்தியாவிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 10ஆவதில் வந்து 500க்கு 458 மார்க் எடுத்திருக்கீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்க? உங்களோட எதிர்கால ஆசை என்னவா இருக்குது? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க 2 வயசுலேயே. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி சித்தப்பா அப்பா எல்லாமே தான் என்னை வளர்த்தாங்க. சின்ன பிள்ளைலேருந்தே அப்பா நீ டாக்டருக்கு படிக்கணும், என் மக டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லியே வளர்த்தாரு. அதே மாதிரி நானும் நல்லா படிச்சுட்டு 10th சயின்ஸ் எக்ஸாம் அப்போ அப்பா வந்து உடல்நிலை குறைவான இறந்துட்டார். அதில் வந்து சயின்ஸ் எக்ஸாமில் நான் வந்து 91 மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு எங்கள் அப்பா இறந்து போய் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து ஃப்யூச்சரில் டாக்டர் ஆக போகிறேன். நான் டாக்டர் ஆனால் தான் எங்கள் அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். பெற்றோர் இல்லாத நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் பரீட்சை எழுதி அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணுன்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படும் ஜெயகிருத்திகாவை வந்து பள்ளி ஆசிரியர்களும் ஊர் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.